ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி கட்ட போகிறேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ கட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து கற்றுக்கிறாங்க. அதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து நம்ம ஒருத்தவங்க கற்றுக்கிறப்ப எப்படி அதோட கரெக்ஷன் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் போடுறது அப்படின்னு. இது வந்து 1 மீட்டர் கிளாத்து. 1 மீட்டர் கிளாத்தில் கரை பிளேஸ் வரும் இல்லைங்களா, பிரிண்ட் பக்கம். அந்த பிரிண்ட் பக்கம் எப்பயுமே கைக்கு வந்து நான் வச்சிடுறது. அதனால் கீழே வந்து இந்த 4 மடித்து போட்டுட்டு கை மடித்து தைக்கிற அளவுக்கு எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கலாம். ஒரு 1.25 வந்து இருக்கும். ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்காக தான். மேற்கொண்டு இது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் தொப்பி பக்கம் உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. கொக்கி பக்கம் எடுத்துட்டீங்களா? இப்போ அதை கரெக்டாக நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த பிளேஸில் கரெக்டாக வைங்க. கரெக்டாக இந்த கோட்டு மேலேயே வைங்க. 4 இன்ச்சு அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்படி வச்சுட்டு இது மேலே உங்கள் கை வச்சுக்கோங்க. அப்படியே இந்த சைடில் நீட்டாக எடுத்து விடுங்க. இந்த பிசுரை திருப்பி விட்டுட்டு கை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்து விடுங்க. எடுத்துட்டீங்களா? இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க்கு. அப்புறம் இந்த இடத்துல இந்த இது நகரக்கூடாது, சரியா? நீங்கள் வச்சுருக்கிறது நகராமல் இந்த இடத்துல வந்து இங்கே பிசுறு வந்து இப்படி அடியில் இருக்கு. நம்ம மேலே வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும், 4 இன்ச் தள்ளி. இது என்னது? இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுங்க. இது சைடு நம்ம இப்படியே தான் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த பிசுருக்கு மட்டும் 4 இன்ச் தள்ளி மேலே மார்க் பண்ணிட்டீங்களா? தெரியுதா இல்லையா? இந்த கோடு இருக்குல்ல, 1/2 இன்ச் இல்லை, இந்த கோடு இருக்குல்ல, இதான் கணக்கு. இந்த கோட்லேருந்து மேலே தள்ளி 4 இன்ச்சு, சரியா? அப்புறம் இந்த கை இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் கை இது மேலே வைங்க. இந்த சைடில் ஒரு பிசுறு வருதா, 3rd டாட் போட்டிருக்கோம். அந்த இடத்துல இப்படி திருப்பணும். இப்படி கரெக்டாக இதை வச்சுட்டு பேக்கில் திருப்புங்க. இப்போ உங்கள் கை இந்த இடத்துல இருக்கா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க. அப்புறம் அடியில் இந்த துணி இருக்குல்ல, இதை இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. சரி, எடுத்துக்கோங்க. அவ்வளோதானா? இப்போ நீங்கள் மார்க் பண்ணது கரெக்டானு பார்த்தலாமா? நீங்கள் க்ரீனில் பண்ணியிருக்கீங்களா? இது கரெக்டு. இது இப்படி தான் இருக்கு. இது இந்த இடத்துல திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க்கு. சரி, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. சரி, இப்போ இது வந்து எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இதை எப்படி வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக நம்ம மார்க் பண்ண பிளேஸில் வருதா ஸ்கேலு? அப்படியே இந்த ஸ்கேலை வச்சு இப்படி மார்க் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்தது இன்னொரு பிளேஸ் இருக்கா, குறைஞ்ச பாகம். அதுக்கு இப்படி நவுத்தி வச்சுக்கணும். கரெக்டாக இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகணும், இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகணும், மார்க் பண்ண பிளேஸும் வரணும். இப்படி ஒரு வளைவு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இது வந்து 4 கிளாத்தையும் இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுங்க. இப்போ இதில் நம்ம இந்த இடம் வந்து கரெக்டாக வருது, இருந்தாலும் இது ரொம்ப டீப்பாக போயிடுது. நம்ம இப்படி முடிச்சுக்கலாம், சரியா? இதில் இந்த 2 பீஸை மட்டும்தான் நீங்கள் இப்படி குடஞ்சி வெட்டணும். அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறீங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துல சென்டரில் ஒரு கட் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு கட் கொடுத்துருங்க மடிச்சுக்க. அவ்வளோதான். இப்போ கை கட்டிங் வந்து முடிஞ்சுது.
பேக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். நீங்கள் அது ஃபுல்லாலாம் விரிக்க தேவையில்லை, அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த 2 அடிபாகமும் இப்படி கீழே வர மாதிரி போடணும். இப்படி போடுங்க. ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு வரணும், சரியா? இப்படி தான் போடணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க துணியெல்லாம். இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு, இந்த இடுப்பு மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த அளவில் ஒரு அப்படியே ஸ்கேல் வச்சு போட்டுருங்க. இது இல்லை அளவு, இங்கே மேலே. போட்டாச்சா? அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுங்க. அப்புறம் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடுப்பு 1 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க. 1 இன்ச் இறக்கத்துக்கு இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை டேப் வச்சு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? அடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த சைடில் இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்படி இந்த தையல் போட்ட 2ஐயும் ஒன்றா வச்சா இதுதான் இதோட சென்டர். மார்க் பண்ணிக்கோங்க. வேறு கலர் தரேன், 2 ப்ளூ கலரில் இருக்கிறது தெரியும். அங்கெல்லாம் வைக்க வேணாம், அது வந்து முன்ன பின்ன தான் வரும். இது 2ம் தான் ஒன்றா வைக்கணும். சைடு தையல் இந்தாங்க. அப்படியே இந்த ஷோல்டர் 2ஐயும் ஒன்றா வச்சு அது மார்க் பண்ணணும். ஆமாம். மார்க் பண்ணிட்டா? இப்போ இதுதான் இதோட சென்டர் மார்க் பண்ணது. இதை வந்து இந்த இடத்துல வச்சு அளந்துக்கோங்க. இது 2ஐயும் இப்படி வைக்கணும். இப்படி வச்சா இதோ இங்கே வந்து மார்க் பண்ணுங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸோட உயரம். அதுக்கு வந்து இந்த டாட் பிடிச்ச பக்கத்தையும் இந்த ஷோல்டருங்க சென்டரா மடிங்க. இதுதான் ஷோல்டரு, தெரியுதா? இப்போ இங்கிருந்து ஹைட் வைங்க. இங்கிருந்து ஹைட் வைங்க. இப்போ அந்த தையல் வருதுல்ல இந்த இடம், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஓகே. இப்போ இதை எடுத்துருங்க. அந்த நேர் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுங்க, அது வரையும் போடுங்க. அப்புறம் கீழே ஒரு கோடு போடுங்க. என்ன இவ்வளோ பெரிய கோடாக இருக்கு? இவன் பிடிச்சி தேக்கிற அளவுக்கு போடணும். போதும். அடுத்து அந்த அளவு ப்ளவுஸ் எடுங்க. இப்போ முதல்ல வச்ச மாதிரியே வைங்க. இப்படி வச்சிங்கல்ல அது மாதிரி. இது இங்கே தான் இருக்கணும் சென்ட்ரு. இது மேலே ஒரு கை வச்சுக்கோங்க. இந்த கையை வைங்க. அப்புறம் இந்த கழுத்தை எப்படி கொண்டு வாங்க. கரெக்டாக வச்சிட்டிங்களா? இது இங்கே எங்க இது மேலேயே வரல இன்னும். இது மேலே வரல. இந்த ஷோல்டர் வந்து இங்க இருக்குது, சரிதா? இது வந்து விடுங்க, இது வைக்கணும், புரிஞ்சுதா? இதை இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு வரணும், சரியா? இப்போ இங்க ஷோல்டர் நீர் வந்துச்சா? இப்போ ஒரு லைன் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு 1/4 இன்ச் இந்த சைட்ல இருந்து தள்ளணும்.
எப்படி இருக்கிறதான் அது இப்படியே தான் இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு 4 இன்ச் தள்ளிக்கோங்க. இங்கே வருதா, இப்படி தள்ளிட்டு அது இருந்துட்டு போகுது. ஷோல்டரில் 4 இன்ச் தள்ளிக்கோங்க தையலுக்கு. போதும். தைக்கிற அளவுக்கு மட்டும்தான் தள்ளணும். அதுக்குள்ள அது எடுக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல வருதா, இதுலேருந்து ஒரு 4 இன்ச் இப்படி தள்ளணும். இது பண்ணியாச்சா? அடுத்தது இந்த சைடு இருக்குல்ல, இது இப்படி வச்சுட்டு இது ரெடி. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு மார்க் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கீழெல்லாம் இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதான் இங்கே இருக்குது சென்ட்ரு. இங்கிருந்து மேலே வரையும். போதும். இங்கிருந்து மேலே ஆம்கோல் வருதா, இதுதான் ஆம்கோல். இங்கே மேலே ஒரு 4 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு. நீங்கள் கரெக்டான அளவுலேயே பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு 4 இன்ச் தள்ளுங்க. இது வந்து ரெடி. இந்த சைடில் ஒரு மார்க் பண்ணுங்க. இப்படி போடுங்க. இது ரெடி. எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ்க்கு இந்த சைடு தள்ளி ஒரு மார்க் பண்ணுங்க. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. சரியா? இப்போ ஆம்கோல் வளைவு எடுக்கணும். அதுக்கு இப்போ இருக்கிற ஷேப்லேயே இப்படி வச்சுட்டு நம்மளோட விரலை இப்படி 3 இடத்துல வச்சிடணும். நடுமதியில் வைக்கணும். இப்படி பேக்கில் திருப்பி விரல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணணும். கரெக்டாக பண்ணுறீங்களா? நடுமதியில் வைங்கன்னா இங்கேயும் ரொம்ப மேலே போகக்கூடாது. இப்போ உங்கள் விரல் இருக்கிற இடத்துல இப்படியே திருப்பி மார்க் பண்ணுங்க. அவ்வளோதான், எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு எல்லாம் லைன் போடுங்க. ஃபஸ்ட்டு கழுத்துக்கு லைன் போடுங்க. இதுதான் தானே மார்க் பண்ணோம், வச்சு போடுங்க. அடுத்தது இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு. அப்புறம் இங்கே ஒரு கோடு போடுங்க. அப்படி நேராகவே போட்டுருங்க. அப்புறம் இப்படி போடுங்க. இங்கிருந்து இது வரையும் கோணையாக போட்டிருக்கீங்க. இப்படி ஒன்று இப்படி போடுங்கன்னு தானே சொன்னேன். இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை இப்படி வச்சு இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி கோணையாக போட்டிருக்கிறீங்க, அதை கரெக்ட் பண்ணுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு வளைவு போடணும். அவ்வளோதான். சரியா? இதுதான் பேக் பார்ட்டு. புரிஞ்சுதா? புரியலையா? ஆமாம், கரெக்டாக அதில் எப்படி ஷேப்பாக இருக்கோ அதே போலவே கட் பண்ணுங்கள். கடைசி வரையும் கட் பண்ணக்கூடாது. அப்புறம் இங்கே வந்து இது ரெடி அளவா எக்ஸ்ட்ரா இது மேலே இந்த ப்ளூ மார்க்கில் கட் பண்ணிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளுங்க. தைக்கிறதுக்கு பத்தாது. ஒரு நூல் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் அப்படியே இந்த ப்ளூ மார்க்லேயே அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுங்க. கட் பண்ணுங்க. இருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துருங்க. ஆமாம், இப்போ நம்ம வெற்றிகரமாக கையும் பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. சரியா? அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட். வேணாம் போதும். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இந்த குக்கி பக்கத்தை வச்சு தான் அளவு போட போகிறோம். இந்த ப்ளவுஸு
கிராஸில் போட்டிருக்காங்க தெரியுதா? ஆ அது பார்க்க தெரியும்ல. இந்த துணி இருக்குல்ல, இந்த நூல் வருதுல்ல, கிராஸில் இருக்குது தெரியுதா? சரி, இப்போ இந்த பக்கம் எப்படி இருக்கு தெரியாது, கிராஸ் நெட்டெல்லாம் பார்க்குது. இந்த நூல் நேராக வருதா கிராஸாக வருதான்னு கூட பார்க்க தெரியாதா? எப்போ? இன்னொரு 5 வருஷம் கழிச்சா? ஸோ கடவுளே. சரி, இது கிராஸ் கட்டிங் சரியா? இப்போ நம்ம கிராஸில் தான் போட போகிறோம். அவங்க கேட்கறது நேராக கேட்டிருந்தா நேராக மார்க் பண்ண போகிறோம், கிராஸாக கேட்டிருந்தா கிராஸாக பண்ண போகிறோம். இதில் எப்படி இருந்தானே சரி, இதில் கிராஸாக இருந்தால் அவங்க நேராக கேட்டிருந்தா இல்லை, இதில் நேராக இருந்தால் அதில் கிராஸாக கேட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? கேட்குறவங்களுக்கு அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க கிராஸ் கட்டிங் தானே கொடுத்துருக்காங்க. கிராஸ் கட்டிங் கொடுத்தவங்களுக்கு போய் நம்ம நேர் கட்டிங் போடக்கூடாது இல்லை? அப்போ இதில் கிராஸ் இருந்தால் நம்ம கிராஸ் போட்டுருமா? ஆமாம், இப்படி தான் போடணும். இப்போ அதுதான் நான் சொன்னேன். அதான் எப்படி இந்த துணி எப்படி வருது? உள் துணி தெரியுதா? இப்படி வருது தெரியுதா? அந்த நூல் நூல் கிராஸ்ல வருதா? இதுவே பேக் சைடு பாருங்க, இந்த நூல் எப்படி வருது? இப்படி ஸ்ட்ரைட் லைனா வருதா? நேரா போதா? இப்ப இந்த துணி இப்படி இருக்கா? இது பார்த்தா தெரியும். இப்ப இது வந்து இப்படி இருக்கா? இப்ப கிராஸுக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம்னா, கிராஸ்ல போட்டா துணி வந்து இப்படி லூஸ் கொடுக்காது, இப்படி கிராஸ்ல போடுறப்ப நமக்கு நல்லா லூஸ் கொடுக்கும். அதுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். இது வந்து கிராஸ்ல தான் போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம கிராஸ்ல போட போறோம். அதே மாதிரி இந்த மேல் துணியும் பாருங்க, இப்படி கிராஸ்ல இருக்கா அந்த நூல் இலைகள்லாம், இந்த சைடில் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இதை எடுத்து கிராஸ்ல போடுங்க. கிராஸாக போடுங்க. களிகணம் போட்டு கட்டுறேன். இப்படி போடணும் சரியா? அப்புறம் இந்த சைட்லயும் ஒரு லைன். ஓகேவா? இப்போ சரியா வந்துருச்சா? இதான் முன்பாக. ஓகேவா? சரியா வரல? சரியா? இது கீழே கரெக்டாக இருக்கு, கழுத்தும் கரெக்டாக தான் இருக்கு. தாங்கோல் வளைவு மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியா வரணும். சரி, இது கட் பண்ணிடுங்க. போது அப்படியே இப்படி வளைச்சிடணும். அப்புறம் சைடு கட் பண்ணிடுங்க. அடுத்தது அந்த ரோஸ் கலர்ல வரைஞ்சிருக்கிறது இதுல கட் பண்ணணும். சரி, அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு. இதை ஒரு தடவை நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கா? இதையும் இப்படி வைங்க, கரெக்டாக வைங்க. இப்போ தைச்ச மாதிரியே வைங்க. ஷோல்டர் ரெண்டும் சரியாக வைக்கணும். இப்போ ஷோல்டர் ரெண்டும் சரியாக போயிடுச்சா? அப்புறம் பேக் பார்ட்டில் இந்த இடம் வந்து லைட்டாக கொஞ்சம் அதிகமாக வருது, அது இருந்துட்டு போகுது. இப்போ இதை விட பேக் பார்ட்டு ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருக்குது. அது அப்படி தான் வரணும், ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கணும். இப்போ இதெல்லாம் சரியாக போயிடுச்சு நமக்கு. இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம பட்டி கட் பண்ணோம். மீதி இருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. ஆமாம், அது அவ்வளோ தூரம் வருமா?
பாருங்க அந்த பட்டி அதோட பெருசா இருக்காது. இது பத்தாது. ஏன்னா நம்ம பின்னாடி 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல இடுப்பு கிட்ட, அதை பட்டியில தான் வைக்கணும். அதை எடுங்க அந்த கிளாத்து. இது இப்படி இருக்கா, ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே விட்டுடலாம். அது ஃபோல்டிங் பண்ண. இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து பேக் சைடில் நம்ம 1 இன்ச் விட்டுருக்குறோம்ல, அதை சரி பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இதோட ரெடி அளவு இது எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ தூரம் விட்றேன். இப்போ இதையும் இது இப்படி நம்ம வந்து ஒன்றா அணிக்கணும். சரியா? இதை கோடு போட்டுக்கிறீங்களா, கட் பண்ணிடுறீங்களா? இப்படி கட் பண்ணு. இது இப்படி. அப்புறம் இந்த இடத்துல இருந்து இப்படி வளைவு. இப்போ இதை நம்ம வந்து சிங்கிள் கிளாத்தாக கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு கிளாத் நமக்கு தேவைப்படும். அது இதில் வச்சு இன்னொரு கிளாத் கட் பண்ணிக்கலாம். சரியா? கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஏற்றி இந்த அதிகமாக இருக்கு. போதும். அதை கட் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துருங்க. இதுதான் நம்ம கொக்கி பக்கம் வி பக்கம் வைக்க வேண்டியது. அப்புறம் வந்து இந்த கிளாத் இருக்குல்ல, இதை வந்து கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கு வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரைட் கட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதையும் லைட்டாக அப்படி நேராக கட் பண்ணிக்கோங்க. இது கொக்கிக்கு 2க்கும் போயிடும். இது வி பீஸ்க்கு வச்சுக்கலாம் ஜாயிண்ட் போட்டு. இது கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணும் அப்படின்னா, கிராஸில் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு இந்த பீஸை கழுத்துக்கு வைக்க போகிறோம். இப்போ நான் போட்டிருக்கிற லைனில் கரெக்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய், see you, good luck.